ஹலோ வணக்கம் நமஸ்தே சாஸ்திரியாகால் அண்ட் சலாம் வாலிக்கும். நான் உங்கள் சவிஷ் சக்திவேல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ ரீசண்டாக கொல்கத்தாவில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். ஸோ இந்த வீடியோவில் அவங்க பேர் நம்ம சொல்ல விரும்பலை, அவங்கள டாக்டர் எம் இல்லைன்னா டாக்டர்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு 31 வயது டாக்டர், ஃபீமேல் லேடி டாக்டர், அவங்க 36 மணி நேரம் டியூட்டியை முடிச்சுட்டு ஒரு செமினார் ஹாலுக்கு போகிறாங்க ரெஸ்ட் எடுக்க. அந்த செமினார் ஹாலுக்கு ரெஸ்ட் எடுக்க போனவங்க அவங்க லைஃப் ரெஸ்ட் இன் பீஸ் ஆகும்னு நம்மளை யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். शरीर में कोई कपड़ा नहीं था, पैर दोनों राइट एंगल में मिला गया, राइट एंगल में एक पाँव बेड के इस तरफ, एक पाँव बेड के इस तरफ मिला गया. जब तक पेल्विक गर्डल नहीं टूटता है, इस तरह दो पाँव को नहीं चीरा जा सकता है. और पूरा ये जो मैं बोल रही हूँ, ये पूरा पोस्टमार्टम रिपोर्ट में वायरल हुआ है. आप लोग कृपया देखिए. ये कोई ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து டாக்டர் வீட்டுக்கு ஒரு கால் போகுது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு சூசைடு பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு. அவங்க அம்மா பதறி கதறி பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு லேடி கிட்ட போய் அழுகுறாங்க. ஐயோ, என் லைஃபே முடிஞ்சிருச்சே, நான் எதுக்காக வாழ்ந்தேனோ அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சேன்ட்டு. அவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கால் பண்ணி சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க பக்கத்து வீட்டு நேபர் ஃபேமிலியும் அந்த டாக்டரோட ஃபேமிலியும் அங்கே போகிறாங்க ஹாஸ்பிட்டல். 3 மணி நேரம் அவங்கள வெளியவே நிற்க வச்சுருக்காங்க, உள்ளேயே விடலை. நம்ம டாக்டர் கொல்கத்தாவில் இருக்கிற ஜிகேஆர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வந்தாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரோட போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி ரிப்போர்ட் பயங்கரமாக வைரல் ஆகுது. அதில் தெளிவாக எழுதியிருக்கான் எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்ட்டு. ஆனால் அப்போவும் சில பேர் இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்வால்வ் பண்ணுறாங்க. இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்குன்னா காங்கிரஸ்காரன் தப்பாக சொல்கிறான், இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுன்னா பிஜேபிக்காரன் தப்பாக சொல்லுவான். எனக்கு புரியல, இதில் எங்கிருந்தாலும் இந்த கட்சியை கொண்டு வரீங்க நீங்கள். நாளைக்கு உன் பொண்ணுக்கோ இல்லை உன் தங்கச்சிக்கோ இல்லை யாருக்காச்சும் நடந்தா கட்சியை பிடிச்சி தான் தொங்குவீங்களா? சரி, அதை விட்டுருங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா மனசு எப்படி உடஞ்சி போயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த டாக்டரோட காலு 90 டிகிரி, அதாவது இப்படி, இது 90 டிகிரி. இந்த 2 கால்களும் பெட்டுக்கு ஒவ்வொரு மூலையில் கடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஸ்பெக்ஸ் போடுவாங்க, அந்த கண்ணாடியை உடச்சி அந்த கண்ணை நோண்டி அந்த கண்ணாடி கண்ணுக்குள்ளே குட்டி குட்டி பீசஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கெல்லாம் ஒரு மாதிரியாக செலுத்துருச்சு. எப்படிரா இப்படி ஒரு சித்திரவாதம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. கைகளை உடைச்சிட்டாங்க, நகத்தை பிச்சுட்டாங்க, எலும்புகளை துண்டு துண்டாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சத்தியமாக என்ன கஷ்டம்னா, கடைசியில் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, அட்லீஸ்ட் எங்கள் பொண்ணோட பொணத்தையாச்சும் காமிங்க. எப்படி எவன் காமிப்பான்? இது கூட விடுங்க, நேற்று நிறைய பேர் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர்த்துக்கு தெரியும், நேற்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம ஆர்மி கேப்டன் ஒருத்தர் தீபக், அவர் வயசு 26, அவர் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அடித்து சொல்கிறேன். அது பற்றியும் யாருமே பேசல. சரி, அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம டாக்டருக்கு நடந்ததுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இந்த மாதிரி காமத்துக்கு வேட்டையாடுற நாயங்களுக்கு என்ன தண்டனை? இதில் அந்த கிரிமினல் யாருன்னு தெரியுமா? சஞ்சய் ராய் அவன் பேர். இவனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த செமினார் ஹாலில் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் கிடச்சிருக்கு. போலீஸோ இந்த
பெரிய இன்வெஸ்டிகேஷனோ இவங்க வந்து சஸ்பெக்டடை கூப்பிட்டு யார் ப்ளூடூத் கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணியிருக்காங்க. இவன் மேலே ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்குது. லைக் எக்ஸ்டார்ஷன், மோலஸ்டேஷன் ஆஃப் டாக்டர், தான் கட்டின பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பொண்டாட்டியை அடிச்சிருக்கான் பயங்கரமாக இந்த சஞ்சய் ராய்ங்கிறவன். அவனை பற்றியெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸை தயவு செஞ்சு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நீங்கள் எதனாச்சும் ஒரு முயற்சி எடுங்க. இந்த கவர்மெண்ட்டோ எவனோ நம்மளாலும் வேலைக்கு ஆகாது. நீங்களாக உங்கள் பொண்ணுங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான கிளாஸஸ் எதுனாச்சும் அனுப்பிச்சி விடுங்க. பாக்ஸிங்கோ கராத்தையோ சும்மா ஒரு வருஷம் பண்ணால் முடிஞ்சா அப்படியெல்லாம் கிடையாது. ரெகுலராக அனுப்பிச்சி விடுங்க. போகட்டும், டெய்லி போகட்டும், தப்பே கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக அனுப்புகிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க மனசில் தைரியம் வரும். இப்போ நீங்கள் டெல்லியில் பார்த்துருப்பீங்க, நிர்பயா கேஸ், அந்த பஸ் கேங் ரேப் கேஸ் நடந்துச்சு. என்ன பண்ணோம்? கேண்டில் எடுத்தோம், ரோட்டில் நடந்தோம், ஒரு கொஞ்ச நாள் அது என்ன தான் நடக்குதுன்னு எல்லாம் எட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். நம்ம அன்றைக்கி அப்படி மறந்ததுனால தான் இந்த காமத்துக்கு வெறி பிடிச்ச பொணங்கள் எல்லாம் எந்திரிச்சு நம்மளுக்கு சரி சமமாக மூச்சு காற்று வாங்கி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அந்த ஒரு லேடியோட வீடியோ, அவங்க பக்கத்து லேடி வீடியோ பார்த்து எனக்கெல்லாம் அது மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். அவங்க இந்த டாக்டர் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எஜுகேஷன் லைனில் டாப் 5க்குள்ளே வந்துட்டு இருந்திருக்காங்க. இது நான் இந்த வீடியோக்காக சொல்லலை. மீடியாவில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு எத்தனையோ லைஃப்பை காப்பாற்றின ஒரு டாக்டர் ஒரு 36 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்குறவங்க 36 மணி நேரம்லாம் வேலை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. 36 மணி நேரம் வேலை பார்த்துட்டு நம்ம டாக்டர் பண்ண தப்பு என்ன? செமினார் ஹாலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தது. ஓடாடி, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவை ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாமல் போங்க, உங்கள் விருப்பம். ஆனால் எனக்காக ஒன்று பண்ணுங்கள். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணுங்கள். பொண்ணுக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்காக நீங்கள் என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் அதோட ஆத்மா சாந்தி அடையாது. அந்த பொண்ணுக்கு யார் யார் இப்படி பண்ணாங்களோ அவன் ஒரு துடிச்சு சாகணும்னு அந்த மாதிரி ஒரு ப்ரே மட்டும் எனக்காக பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.